அவம் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பகவத்கீதையில் 11வது சொற்பொழிவு. இதே கர்மயோகத்தை தான் பார்த்துன்னு வரோம். கர்மயோகத்தில் ஞானத்தின் அடிப்படையில் செயல்களை செய், அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஞானத்தின் அடிப்படையில் செயல்களை செய்து கொண்டு இரு என்கிறார் கிருஷ்ண பகவான். ஞானம் எல்லா கர்மங்களையும் பொசுக்கி விடுகிறது. ஞானம் அறிவுபூர்வமாக ஒவ்வொரு செயலையும் செய்ய வைக்கிறது. அதனால் ஞானம் மிகவும் சிறந்தது. ஞானத்தினால்தான் ஒருவன் எல்லாவற்றையும் கடக்க முடியும். எத்தனை பாவங்கள் செய்தாலும் அதையும் வெல்லக்கூடிய அளவில் ஞானம் வழி நடத்த வல்லது. அதனால் ஞானிகளை பார்த்துக்கோ, ஞானத்தை தெரிந்து கொள் என்கிறார் கிருஷ்ண பகவான். அந்த ஞானத்தினால், அந்த ஞானம் தெரிஞ்சுன்னு வரும்போது நிறைய சந்தேகங்கள் வரும். சந்தேகங்களை எல்லாம் களைந்து விடு. அதுதான் சந்தேகத்தோடு ஒரு விஷயத்தை அணுகினால் உன்னால் வெற்றி காண முடியாது. அதனால் தத்துவ ஞானிகளோடு பழகி ஞானத்தின் மூலம் விடுதலை அடைய முயற்சி செய் என்ற வார்த்தையை பகவான் சொல்கின்றார். திரவியங்களை வைத்து கொண்டு, அதாவது ஆவிஸ் பொருளையெல்லாம் வச்சு யாகம் செய்வதை விட ஞானத்தால் செய்கின்ற யாகம், தட் இஸ் ஞான யஜ்ஞம், ஞான வேள்வி அல்லது ஞானத்தினால் இறைவனை உணர்தல் என்பது மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது என்கிறார் பகவான். அதனால் நீ ஞானத்தோடு இரு. இந்த போரை சம மனம் கொண்டு தாராளமாக எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் நீ இந்த போரை வெல்ல முடியும். அதற்கு ஞானம் ஒன்றுதான் சிறந்த வழி என்ற கருத்தை சொல்கின்றார். அதனால் இந்த ஞான யோகம் மிகவும் முக்கியம். ஞானத்தை பற்றி தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.